ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆர்பி ஃப்ரெண்ட்ஸ் பிளாக். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக இருக்கட்டும். இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் எங்களோட வீடியோஸ் கண்டினியூஸாக கிடைக்கும். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பொட்டேட்டோ சீஸ் பால். இது ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இது எப்படி செய்யறதுங்கிறத இந்த 3 நிமிஷத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம் உங்கள் பசங்களுக்கு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். காலையிலே வேக வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போனதுனால அழுத்தமாக இருக்குது. உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கிட்டு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், ஆர்கானியோ, அப்புறம் உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய் தூள், கொஞ்சம் கரம் மசாலா இதையும் போட்டு கடைசியாக கொஞ்சம் மல்லி எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நான் ஆவினில் வாங்கின அந்த சீஸ் தான் வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை எடுத்து நடுவில் சின்னதாக ஒரு குழி பண்ணி சீஸை உள்ளே வச்சு உருண்டையாக வச்சுருங்க. அந்த ப்ரெட்டில் ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் அடித்து ப்ரெட் க்ரம்ஸாக கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஒரு கிண்ணத்தில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் மைதா, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணியாக வச்சுக்கோங்க. இப்போ ப்ரெட்டை எடுத்து அதில் லைட்டாக தண்ணியில் நனைச்சி நல்லா அமுக்கி விட்டு ப்ரெட்லேருந்து தண்ணியை வெளில எடுத்துட்டு அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை உள்ளே வச்சு அதை ஃபுல்லாக உருண்டையாக மாவு பேஸ்ட்டில் கொஞ்சம் உருட்டிட்டு அப்புறம் ப்ரெட் க்ரம்ஸில் கொஞ்சம் உருட்டிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது பார்க்கறதுக்கு போண்டா மாதிரி இருக்கு, பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே சீஸ் வச்சு இந்த மாதிரி ஸ்லைஸ் சீஸ் கூட இருக்குது. அதை கூட நீங்கள் அதே ப்ரொசீஜரில் இந்த ப்ரெட்டு மேலே ஸ்லைஸை வச்சு இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை உள்ளே வச்சு உருட்டி மைதா மாவு பேஸ்ட்டில் பரட்டிட்டு ப்ரெட் க்ரம்ஸ்லையும் பரட்டிட்டு அதே மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக ஈஸியாக உருளைக்கிழங்கு சீஸ் பால் செஞ்சிடலாம். இது ஈவினிங் செஞ்சு பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. நல்லா சீஸியாக நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.